இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி மோடி உரை நிகழ்த்தியதாக எதிர்க்கட்சிகள் புகார். மகளிரை பற்றி பேசியதை விட காங்கிரஸை பற்றி பேசியதே அதிகம் என கார்கே குற்றச்சாட்டு. சென்னைக்கு தனி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஸ்டாலின். போக்குவரத்து நெரிசலை குறைக்க 1000 மினி பேருந்துகள் இயக்கப்படும் என உறுதி. சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலை தீ விபத்தில் 18 பேர் பலி. அடுத்தடுத்து உடல்கள் மீட்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயாரில்லை என ஈரான் அறிவிப்பு. செயல்முறை ஒப்பந்தம் இறுதி செய்தால் மட்டுமே பேச்சு என திட்டவட்டம். வணக்கம். வணக்கம். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரதமரின் அதிகாரத்தை திரு மோடி தவறாக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய திரு மோடி மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்க்கட்சிகள் தோற்கடித்தது மகளிருக்கு இழைத்த அநீதி என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு கார்கே, கடந்த 12 ஆண்டு கால ஆட்சியில் உருப்படியாக எதையும் காட்ட முடியாத விரக்தியில் இருக்கும் பிரதமர் நாட்டு மக்களுக்கான அதிகாரப்பூர்வ உரையை வெறும் அரசியல் பேச்சாகவும் அப்பட்டமான பொய்கள் நிறைந்ததாகவும் மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக எப்போதுமே நாட்டு மக்களை பற்றியோ மகளிர் பற்றியோ அக்கறை காட்டியதில்லை என்றும் காங்கிரஸை மட்டுமே குறிவைப்பதாகவும் கூறியுள்ள அவர், நேற்றைய உரையிலும் காங்கிரஸை பற்றி 59 முறையும் மகளிர் பற்றி சில தடவையுமே பிரதமர் பேசியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஹத்ராஸ், உன்னாவோவில் நடந்த பாலியல் கொடுமைகள், மல்யுத்த வீராங்கனைகளின் பாலியல் புகார், பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விடுவிப்பு என பாஜகவின் நடவடிக்கைகள் அனைத்தும் பெண்களுக்கு எதிரானதாகவே உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திரு கார்கே, பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகம் இருப்பதாக தேசிய குற்றப்பதிவு பணியகமே கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் 2010ஆம் ஆண்டே மாநிலங்களவையில் மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டும் மக்களவையில் நிறைவேற்ற விடாமல் பாஜக தடுத்ததை நினைவூட்டியுள்ள அவர், மகளிர் ஒதுக்கீட்டை இப்போதிருக்கும் 543 தொகுதிகளிலும் உடனே அமல்படுத்தாமல் 2029ஆம் ஆண்டுக்கு தள்ளி போடுவது பெண்களை ஏமாற்றும் செயல் என்று விமர்சித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போது பிரதமர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் மீது சேற்றை வாரி இறைப்பது ஜனநாயகத்துக்கும் அரசியல் அமைப்புக்கும் இழைக்கப்படும் அநீதி என்றும் அதற்காக நாட்டில் உள்ள 140 கோடி மக்களிடம் பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பெண்களுக்கு அதிக மதிப்பளிப்பதால் தான் தங்கள் கட்சி சார்பில் அதிக பெண் எம்பிக்கள் பெண் எம்எல்ஏக்கள் உள்ளதாக கூறியுள்ளார். இது மகளிருக்கான ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை அல்ல என்றும் மகளிர் ஒதுக்கீடு மசோதா என்ற பெயரில் தொகுதி மறுவரையறை மூலம் தங்களுக்கு சாதகமான மாநிலங்களில் அதிக தொகுதிகளை கொண்டுவர முயன்ற பாஜகவின் சதி முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். நேர்மையற்ற முறையில் நாட்டு மக்களை வழிநடத்த பிரதமர் திரு மோடி முயற்சிப்பதாகவும் செல்வி மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக தமது தேசிய உரையில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்து பேசியிருப்பதாக பிரதமர் மீது கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ திரு அனில் அகாரா தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 1000 மினி பேருந்துகள் இயக்கப்படும் மற்றும் சென்னைக்கான மேம்படுத்தப்பட்ட பொது வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட சென்னை சூப்பர் 6 என்ற பிரத்யேக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். சென்னைக்கான தேர்தல் அறிக்கையில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னையில் ஏஐ, அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் மற்றும் இம்மர்சிவ் டெக்னாலஜிஸ்க்கான உலகளாவிய சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20,000 உயர் ஊதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். சென்னை முழுவதும் சிறப்பான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் பேருந்து நிறுத்தங்கள், மெட்ரோ நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுடன் ஒவ்வொரு தெருவையும் இணைக்கும் வகையில் 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தை 25% வரை சேமிக்க செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் போக்குவரத்து மேலாண்மை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருப்போர் நல மகளிர் சங்கம் மூலம் அரசு நிதி உதவியுடன் பொது வசதிகள் மேம்படுத்தப்படும். மெட்ரோ குடிநீர் இணைப்பு இல்லாத பகுதிகளுக்கு ஆர்ஓ சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்யப்படும் என்றும் அந்த அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. எண்ணூர் முதல் பூஞ்சேரி வரையிலான சென்னை எல்லை சாலை திட்டம் போன்ற 10க்கும் மேற்பட்ட முக்கிய திட்டங்கள் 2027ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றப்படும். மெட்ரோ விரிவாக்க பணிகள் 2028க்குள் முடிக்கப்படும். மழைநீர் வடிகால் பணிகள் 2028க்குள் முடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் 2027
2027க்குள் முடிக்கப்படும். அழகான சாலைகள், அகலமான நடைபாதைகள், நிழல் தரும் மரங்கள், அனைவரும் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை வசதிகள் என உலக தரத்தில் எழில்மிகு சாலை வசதிகள் 2029க்குள் அமைக்கப்படும் என்றும் சூப்பர் 6 அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாத்தூர் அடுத்த கட்டனார்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு தொழிற்சாலையில் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் இருந்துள்ளனர். பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட உராய்வின் போது அங்கு திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் மற்ற அறைகளில் இருந்த பட்டாசுகளும் வெடித்து சிதறின. வெடிமருந்துகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்ததாகவும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். வெடி சத்தம் கேட்டு சில பணியாளர்கள் ஆலையை விட்டு அவசரமாக வெளியேறினர். எனினும் கட்டட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. வெடி விபத்தில் 4 அறைகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகின. படுகாயமடைந்த மேலும் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தேர்தல் காரணமாக 23ஆம் தேதி விடுமுறை அளிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதால் இன்று பட்டாசு ஆலை இயங்கியதாக கூறப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா இடையே அடுத்த வாரம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக பாகிஸ்தான் கூறியுள்ள நிலையில் புதிய பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் கடந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் நடந்த அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்தது. இதனால் ட்ரம்ப் உத்தரவின் பேரில் ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டன. இந்த முற்றுகை நீடித்தால் ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து திறக்கப்படாது என்ற ஈரான் தாங்கள் அனுமதிக்கும் குறிப்பிட்ட வழித்தடத்தில் மட்டுமே கப்பல்கள் செல்ல முடியும் என்று அறிவித்தது. இதனால் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி நீரணையில் உள்ள கன்னிவெடிகளை அகற்ற அமெரிக்கா மறைமுக முயற்சியில் ஈடுபடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவரும் அமைதி பேச்சுவார்த்தை குழு உறுப்பினருமான முகமது பேக்கர் கலிஃபா தெரிவித்தார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் பேசிய ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் தாங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறுவதற்கு அமெரிக்காவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கேள்வி எழுப்பினார். போரை அமெரிக்கா தான் தொடங்கியது என்றும் என்ன குற்றத்துக்காக போர் நடத்தப்பட்டது என்றும் இதுவரை கூறப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஈரான் அமெரிக்கா இடையே புதிய பேச்சுவார்த்தை இந்த வார இறுதியில் மீண்டும் நடைபெறும் என்று பாகிஸ்தான் தரப்பில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. ஆனால் அமெரிக்காவுடன் மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ள ஈரான் வெளியுறவு துணை அமைச்சர் சயித் கலிப்ஸ்தாதே அமெரிக்கா அதன் கடுமையான நிபந்தனைகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லாத போது முன்கூட்டியே செயல்முறை ஒப்பந்தம் ஒன்று இறுதி செய்யப்பட்ட பிறகே பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுக தலைமையிலான அரசுதான் பதவியேற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கூறி வரும் நிலையில் ஈரோடு அருகே இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று பிரச்சாரம் செய்ததால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் தலைவர்களின் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் திருமதி கிருத்திகா சிவக்குமாரை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பரப்புரை மேற்கொண்டார். திருச்செங்கோட்டில் எடப்பாடி திரு பழனிசாமி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட் மின்சாரம் விலையின்றி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இன்னைக்கு கைத்தறிக்கு வழங்கப்படுகின்ற 300 யூனிட் விலையில்லாம கொடுக்கிறோம். அதை 450 யூனிட்டாக விலையில்லாம கொடுக்கும். விசத்தறிக்கு இப்பொழுது 1000 யூனிட் விலையில்லாம கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி அமைந்தன 1400 யூனிட் விலையில்லாம கொடுப்போம். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தாவேகா தலைவர் திரு விஜய் இன்று அந்த தொகுதிக்குட்பட்ட வயர்லெஸ் ரோடு, கே நகர், காஜாமலை, ஈவேரா காலேஜ், கொட்டப்பட்டு பகுதிகளில் சாலை வலம் நிகழ்ச்சியில் பங்கேற்று வாக்கு சேகரித்தார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க புறப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களால் திருப்பூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. பின்னலாடை நகரான திருப்பூரில் 4 லட்சத்திற்கும் அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் வரும் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தலில் வாக்களிக்க திருப்பூரில் தங்கியுள்ள அவர்கள் தன்பாத், ஹவுரா உள்ளிட்ட விரைவு ரயில்களில் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்தும் படிகளில் தொங்கியபடியும் சொந்த ஊர் புறப்பட்டனர்.
கோவை, திருச்சி உள்ளிட்ட ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதியது. சென்னையில் சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ரயில்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்படுகிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தங்கி கட்டட வேலை, உணவக பணி மற்றும் சிறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள மேற்கு வங்கத்தினரும் சொந்த ஊர் திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் முன்பதிவு பெட்டிகள் உட்பட அனைத்து பெட்டிகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தன. புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆபத்தான முறையில் ரயில்களில் பயணிப்பதை தவிர்க்க கூடுதல் ரயில்களை இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தித் துளிகள். இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திஸ்ஸநாயக்கவுடன் இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். இதற்காக கொழும்பு சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை தமிழர் தலைவர்களையும் திரு ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசுகிறார். அயோத்தி ராமர் கோயில், நாடாளுமன்றம் மற்றும் ராணுவ உயர்நிலைகள் போன்ற இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக 4 தீவிரவாதிகளை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். உளவுத்துறை தலைமையிலான ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கையில் மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் பீகார் ஆகிய 3 மாநிலங்களைச் சேர்ந்த அந்த 4 பேரும் ISIS மற்றும் ஜெய்ஷே முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவித்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினர். தமிழ்நாடு உளவுத்துறை IG செந்தில்வேலனை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உளவுத்துறையின் புதிய IGயாக அவினாஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் உளவுத்துறை IG மாற்றப்பட்டுள்ளார். மாவட்ட நீதிமன்றங்கள் நீதித்துறையின் முதுகெலும்பாக உள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று 166 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நீதிமன்ற கூடுதல் கட்டிடங்களை இன்று திறந்து வைத்த அவர், சாதாரண குடிமகன் முதலில் அணுகுவது மாவட்ட நீதிமன்றங்களை என்று கூறினார். அவ்வாறு அணுகும் போது மக்களுக்கு நீதி கிடைப்பதை மாவட்ட நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். தமிழகத்தில் முன்பதிவு செய்த 5 நாட்களிலேயே வீடுகளுக்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்படுவதாக பெட்ரோலிய நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. போதிய அளவில் எரிவாயு கையிருப்பு உள்ளதால் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனங்களின் அதிகாரிகள் கூறினர். ஆட்டிசம் குறைபாடு கொண்ட 4 சிறுவர்கள் இந்திய மற்றும் இலங்கை இடையே 60 கிலோமீட்டர் கடலில் நீந்தி சாதனை படைத்துள்ளனர். ஸ்ரீ அஸ்வத், லவ், குஷி மற்றும் தன்வேஷ் ஆகிய அந்த 4 சிறுவர்களும் நேற்று மதியம் 3:30 மணி அளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் இருந்து நீந்த துவங்கி இரவு 12 மணி அளவில் இலங்கை தலைமன்னார் பகுதிக்கு நீந்தி சென்றுள்ளனர். பின்பு அங்கிருந்து 12:30 மணி அளவில் நீந்த துவங்கி இன்று காலை 9:30 மணி அளவில் அரிச்சல் முனை வந்தடைந்தனர். அவர்களில் காவல்துறை அதிகாரிகளும் உறவினர்களும் உற்சாகமுடன் வரவேற்றனர். கௌரவம் மிக்க கேண்டிடேட் செஸ் பட்டத்துடன் தாயகம் திரும்பிய வைஷாலிக்கு சென்னை விமான நிலையத்தில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் மற்றும் அவர் பயின்ற தனியார் பள்ளி மாணவர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேண்டிடேட் செஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை சென்னையைச் சேர்ந்த வைஷாலி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 1,14,880 ரூபாயாகவும் 1 கிராம் 14,360 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 280 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அதிகாரத்தை பிரதமர் மோடி தவறாக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 1000 மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்பது உள்ளிட்ட சூப்பர் 6 என்ற பிரத்யேக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.